எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். தென் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி தான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சீம்லெஸ்ஸான ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படி அது என்ன ட்ரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலி ஜூம் ப்ளஸ் ஒரு ஃபேக் ஜூம். ஓகேங்களா, அதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லவ் எடிட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு 4:3 தான் பிடிக்கும். தென் நான் 4:3 எடுத்துக்கிறேன். 1080p 60 fps எடுத்துக்கிறேன். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். தென் ஆட் மீடியா போங்க. இமேஜ் அண்ட் வீடியோ எடுத்துக்கிறேன். வியூ வால் கொடுத்துட்டு நான் வந்து பிக்சர்ஸ்குள்ளே நிறைய இமேஜஸ் வச்சுருக்கிறேன். அதில் 2 இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 0.45 வரைக்கும் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் இன்னொரு இமேஜும் எடுத்துக்கிறேன். 2 இமேஜ் எடுத்தால் மட்டும்தான் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ட்ரான்சிஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, தென் ட்ரான்சிஷன்னாலே கண்டிப்பாக 2 இமேஜஸ் வேணும். ஸோ 2 இமேஜஸ் ஆர் 2 மீடியா வீடியோ ஆர் இதெல்லாம் இருக்கலாம். இது 1.30 வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. நம்ம எப்போதுமே ஆட் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தான் டைல்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்சிஷன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது பிளாக்ஸ் சைடில் இருக்க வராமல் தெரியும். ஓகேங்களா, எஸ், டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் எஃபெக்ட் போகிறோம். ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், சர்க்குலர் ரிப்பிள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மோசமாக இருக்கும். நம்ம தான் அப்புறம் சரி பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட 0.130 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 0.130 வச்சுக்கிறேன். தென் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க, கிட்டத்தட்ட 80. ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண போகிறோன்னா, நல்லாவே கம்மி பண்ண போகிறோம். கம்மி பண்ணிட்டே இருங்கிறேன். எஸ், கிட்டத்தட்ட 2.25 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ், 2.25 வரைக்கும் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், ரெண்டாவது ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 50 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2.25லேருந்து 50 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டு கொண்டு போயிட்டேன். எஸ், இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து கர்வ் வைக்கிறோம். இந்த கர்வ் வைக்கிறோம். எஸ், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம பண்ண போகிறது இது இல்லை. ஓகே, இன்னும் இந்த எஃபெக்ட் முடியலை. ஓகேங்களா, அப்புறம் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச் போங்க. சர்ச் போயிட்டு பின்ச் பல்ஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், பின்ச் பல்ஜ் எஃபெக்டை எடுத்துக்கோங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ரேடியஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எஸ், அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், இதை கம்மி பண்ணி எஸ் 0.25 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை ட்ராக் பண்ணி முன்னாடி இழுத்துக்கிறேன். ஓகே, இதுலேயும் சேம் கர்வ் போட்டுக்கோங்க. எஸ், பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாலி ஜூம் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இதோட வீடியோ முடியல, அப்புறம் இன்னும் ஃபேக் ஜூம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரீக்வன்சியை வந்து 0.10 ஹெர்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸ்ரிங்கை ஃபுல்லாக வச்சுருங்க. அண்ட் க்ரோவை வந்து 1.0 கொண்டு வந்துடுங்க. இன்னும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் நடுவில் ஒரு கீ ஃப்ரேம். எஸ், இங்கே ஒரு கீ ஃப்ரேம், ஸ்டார்டிங்கில் இருக்கிற கீ ஃப்ரேம் போயிட்டு இதை வந்து 2.0 கொண்டு போய்க்கோங்க. ட்ராக் பண்ணி முன்னாடி எடுத்துக்கோங்க. இங்கேயும் சேம் கர்வு தான், ஃபஸ்ட்டே காப்பி பண்ணியிருக்கலாமோ. எஸ், அப்போ தான் ஒரு நல்லாவே ஒரு ஜூம் கிடைக்கும். தென் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ரிங்க்கு போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அப்புறம் இங்கே ஒரு கீ ஃப்ரேம், ஸ்ரிங்க் வந்து சின்னது பண்ணுங்கள். ஓகேங்களா, எப்படி சின்னதாகும். இது வந்து ட்ராக் பண்ணி பின்னாடி போய்க்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே தான் ஒரு ஓவர் ஷூட் கர்வ் பண்ண போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே இங்கே இழுத்துக்கோங்க. தென் இதை இங்கே வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், 3 டாட் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் ஓவர் ஷூட் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே கீழே இழுங்க. ஓகேங்களா. ஸ்லைட்டாக ஒரு ஜூம் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அப்படியே விட போகிறதில்ல, அப்புறம் இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஸ், இதை என்ன பண்ணிக்கோங்க, காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போவே உங்களுக்கு தெரியும் வந்து அப்படி லைட்டாக முன்னாடி வந்து போகுது. இதுதான் ஃபேக் ஜூம்னு சொல்லுவாங்க. ஃபேக் ஜூம் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இனிமேல் ஸ்மூத்தாக கிடைக்கும். ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச் போங்க. எஸ், முக்கியமான ஒரு எஃபெக்ட்டு மோஷன் பிளர். நம்ம எவ்வளோ தான் ஸ்மூத்தான கவர் வச்சாலும் மோஷன் பிளர் ஆட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. எஸ், மோஷன் பிளர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லை கைஸ். 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் போட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செகண்ட் வீடியோவில் வந்துட்டு செகண்ட் வீடியோ ஆர் இமேஜ் எதாவது வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. எஸ், பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான சீம்லெஸ்ஸான ஒரு ட்ரான்சிஷன்ஸ் கிடச்சிருக்கு. எஸ், இதை ரிப்பீட் போட்டு காமிக்கிறேன், இன்னுமே நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. எஸ், பேஸ்ட் பண்ணிட்டேன். எஸ், ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ட்ரான்சிஷன்ஸ் கிடச்சிருக்கு. இதை லவ் எடிட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே எஸ், அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை பை.